மறைசாட்சியர் உடலால் துன்புற்றனர், நம் அன்னையோ இதயத்தால் துன்புற்றார். மறைசாட்சியரின் மணிமொழியாம் யாகுல் அன்னையும் அருள் வரங்களை கேட்டு மன்றாடி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். படைப்பினை ஆளும் சக்தியாய், பாரினை நடத்தும் தெய்வமாய், பாதை காட்டிடும் பேரொளி ஜோதியாய், எம்மை ஆட்கொள்ளும் பரம்பொருளே இறைவா, உமதருள் வேண்டி இந்த நாளையும் நாளில் நடக்க இருக்கும் எல்லா நிகழ்வுகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது அன்பும் அமைதியும் இரக்கமும் கருணையும் தெய்வீகமும் புனிதமும் பரிவும் பாசமும் எம்மில் அருள் மழையாய் பொழிந்து புனிதப்படுத்தி ஆசீர்வதியும் என்று ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்துவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். பழங்கால கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியரின் உணர்வுகளை நமதாக்கி நமது இதயங்களை திறந்து வைப்போம். அப்போது மாட்சியும் மகத்துவமும் நிறைந்த இறைவன் நம் இதயங்களை ஆட்கொள்வார் என்ற இதய மகிழ்வில் இறை பிரசன்னத்திற்குள் நுழைவோம். இப்பஜனை வழி
நம் அன்னையின் துயரங்களை சிந்தித்து தியானிக்கவும் ஜெபிக்கவும் அழைப்பு பெற்றுள்ளோம். அன்னை மரியின் துயரங்கள், அவருடைய பாடுகள், வியாகுலங்கள் அனைத்தும் நம் மீட்பிற்கான வழியாய் அமைந்திருந்தது. எனவேதான் அன்னை மரியின் துயரங்களை நாம் தியானிக்கிறோம். மனிதகுல மீட்புக்காய் அன்னை மரியாள் எவ்வாறு வியாகுலங்களை ஏற்றிருக்கிறார் என்பதை நினைவில் வைப்பது அவரின் பிள்ளைகளாகிய நமது கடமை. அன்னையின் தியாகங்கள் இல்லாமல், அவருடைய துயரங்கள் இல்லாமல் ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டிருக்க முடியுமா என்பது சந்தேகமே. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அன்னை மரியாள் அனுபவித்த துன்பங்களை தியானிக்கும் காலங்களாக இம்மாதம் அமைந்திருக்கிறது. அன்பு சகோதரிகளே, நம் அன்னையும் நம் சபையின் பாதுகாவலியுமான புனித வியாகுல அன்னையின் பெருவிழாவை சிறப்பிக்க நம்மையே தயாரிக்கும் நவநாளின் முதல் நாளாம் என்று உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் இறைவாக்கை ஆழ்ந்து தியானித்து அன்னையின் அருள் ஆசிரை பெறுவோம். துன்பத்தால் பூரிப்படைந்த அன்னையை பாடல் வழி போற்றுவோம். வார்த்தையை இதயத்தில் இருத்தி அல்லும் பகலும் தியானித்து இறை வெளிப்பாட்டை உய்த்துணர்ந்த அன்னையின் புதல்விகளாகிய நாமும் உள்ளத்தை ஊடுருவி உன்னதமான வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் ஒளியாம் வழியாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உந்தன் நாளை கண்டேன் உடன்
உந்தன் கரங்களிலே இன்று என் குல விளக்கை கொண்டேன். எந்தன் கரங்களிலே இன்று என் குல விளக்கை கொண்டேன். உந்தன் நாளை கண்டேன், உடன் ஏழை ஏற்றுக்கொண்டேன். இறைவா, இறை பராமரிப்புடன் இறைமகனை ஈன்றெடுத்த இன்பத்து நிறைவான அன்னை மரியா ஆழ்ந்த அளவில்லா மகிழ்ச்சியுடன் கோவிலில் இயேசுவை காணிக்கையாக்கி திருச்சட்டத்தை நிறைவேற்ற இரு மாடப்புறாக்களோடு ஆலயம் விரைகிறார். தூய ஆவியால் நிறைந்திருந்த இறைவாக்கினர் பாலன் இயேசுவை கரத்தில் ஏந்தி கடவுளை போற்றி பிற இனத்தாரின் ஒளி இஸ்ரேலின் பெருமை என்று மகிழ்ச்சியின் உச்சிக்கே அழைத்துச் சென்று, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும், இக்குழந்தை இஸ்ரேலின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வித்தாகும், எதிர்க்கப்படும் அடையாளமாக விளங்கும் என்ற பெரியவரின் பேரிடியான வார்த்தையினால் அன்னையின் இதயம் சுக்கு நூறானது. கண்ணே, மணியே, செல்லமே, தங்கமே, மாணிக்கமே, மரகதமே என்று பாலனை மார்போடு அணைத்து கொஞ்சி மகிழ்ந்த அன்னை மரியா மாலா துயரத்தினால் மௌனமாகிறாள். ஆசை ஆசையாய் ஆண்டவரின் ஆசிரை அள்ளிப் பருக சென்ற அன்னையின் இதயம் வாடி வதங்குகிறது. அன்னையின் முதல் வியாகுலத்தை தியானிக்கும் இந்நேரத்தில் அவளின் வியாகுலம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? சிந்திப்போம். வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மரியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மரியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. துன்பம் என்னும் மறைபொருளை துய்த்து உணர்ந்த எங்கள் தாயே, இயேசுவின் மீட்பு பயணத்திற்கு உந்து சக்தியாக இருந்து அனைத்து துன்பங்களையும் இதயம் சுமந்த வீரமங்கையாக, அன்னையாக நீர் விளங்குகின்றீர். உம்மை போல் நாங்களும் பணித்தளங்களில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக, தன்னுணர்வு பெற்றவர்களாக வாழ்ந்து உம்மோடு பயணிக்கும் வீரமங்கையராய் வாழ வரம் தந்து வழி நடத்தும். வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மரியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மரியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. கருணை நிறை வியாகுல தாயே, வளர்ச்சிக்கும் விடுதலைக்கும் துன்பம் இன்றியமையாத வழி என்று வாழ்ந்தீர். உம்மை போன்று நாங்களும் பற்றற்ற அன்பும் மக்களிடம் கருணையும் கொண்டு வாழ உம் ஆசீர் தந்து வழி நடத்தும். வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மரியே,
ஆகட்டும் என்று பணிந்த தாயே, உம் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் உடன் இரட்சகியாக பலமுறை ஆகட்டும் ஆகட்டும் என்று தன்னை முழுவதும் இறை திட்டத்திற்கு கையளித்தீர். உம்மைப்போல் நாங்களும் ஆகட்டும் என்ற மனநிலையில் மகிழ்ந்திருக்க ஆற்றல் தந்து வழிநடத்தும். வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மறியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மறியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. அம்மா மரியே, நீர் உமது வாழ்வில் இறைவன் தன்னை வெளிப்படுத்தியதை கவனமுடன் எதிர்நோக்கி ஏற்றுக்கொண்டதைப் போல நாங்களும் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மக்களில் நிகழ்வுகளில் இறைவனின் திட்டத்தை அறிந்து ஏற்கக்கூடிய மனமுதிர்ச்சியை தந்து வழிநடத்தும். வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மறியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. வீரத்தின் உருவே, தியாகத்தின் சுடரே, வியாகுலம் நீரை மறியே, வரம் வேண்டினோம் அருள்வாயே. ஜெபிப்போம். அன்னையே, வியாகுல தாயே, உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்ற இறைவாக்கால் உள்ளம் கலங்கி நின்றீர். ஆயிரம் ஆயிரம் எண்ண அலைகளால் மனம் அலைக்கழிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாமல் இறைவனின் திருவுளத்திற்கு உம்மை முற்றிலும் கையளித்தீர். அன்னையே, எங்கள் அன்றாட வாழ்வில் நடக்கும் அனைத்தும் கடவுளின் கரத்தால் நடக்கிறது என்ற நிறைவான அர்ப்பணமும் தாழ்ச்சியுடன் கூடிய கடின உழைப்பும் துன்பத்தையும் சிலுவையையும் நேசிக்கும் மனப்பக்குவமும் துன்புறுவோருடன் உணர்வில் ஒன்றிக்கும் வலுவான ஆன்மீகத்தை வாழ்ந்து உமக்கு சான்று பகர்ந்திட எமக்காய் மன்றாடும் தாயே, ஆமென். அன்னையும் என்றும் அரசியுமான வியாகுல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.